வணக்கம். மேற்குறி செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பாக வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்வுகள், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவை ஒட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உட்பட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டு களித்தனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவானது காரைக்கால் புறவழி சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களை அமைச்சர், ஆட்சியர் பறக்கவிட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசினார். அப்பொழுது அவர் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றது. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக உலக தமிழ் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவசாய கடன் சுமார் 13.36 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்பன உட்பட பல்வேறு அறிவிப்புகளை சுதந்திர தின உரையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவில் உரை நிகழ்த்திய முதல்வர் ரங்கசாமி, பிரதமர் மோடி ஆசியோடு தனது அரசு எடுத்த பல்வேறு வளர்ச்சிப் பணிகளின் விளைவாக புதுச்சேரி தனிநபர் வருமானம் 2,63,068 உயர்ந்துள்ளது என்றும், லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடப்பாண்டில் திறக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் எத்தனால் மற்றும் சர்க்கரை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் 13.36 கோடி ரூபாய் தள்ளுபடிக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்றும், இந்த ஆண்டு சுமார் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருநங்கைகளுக்கான நலவாரியம் விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதி உதவியினை அவர்களின் வயதிற்கு ஏற்ப 4,000 மற்றும் 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். விடுபட்ட ஆண்டுகளுக்கான தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா, மலையாள ரத்னா விருதுகள் விரைவில் வழங்கப்பட உள்ளது என்றும், புதுவையில் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். காவல் மற்றும் சிறைச்சாலை, நீதிமன்றம் மற்றும் தடையறிவியல் துறைகள் இடையே தகவல் பரிமாற்றம் எளிதாக மற்றும் விரைவாக மேற்கொள்ள 6.29 கோடி ரூபாய் செலவில் தற்போதுள்ள இணை செயல்பாடு குற்றவியல் நீதி அமைப்பு வலைதளம் தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடந்த சுதந்திர தின விழாவில் இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அதனை அடுத்து பேசிய அவர், எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என்றும் உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் நல அதிகாரிகள், நல ஆய்வாளர்கள் உட்பட ஊழியர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர். சுதந்திர தினத்தை ஒட்டி பொதுத் தேர்வில் சாதித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமூக சேவகர் தனபூபதி தங்க மோதிரம் பரிசளித்தார்.
2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை, நெட்டப்பாக்கம், கல்மண்டபம் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமூக சேவகரும் அறங்காவல் குழு தலைவருமான தனபூபதி தொடர்ந்து 26வது ஆண்டாக தங்க மோதிரம் பரிசளித்து மாணவர்களை சிறப்பித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். மடுகரை வெங்கடசுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மற்றும் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி, கல்மண்டபம் தியாகராஜ நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி, அரசு துவக்கப்பள்ளி உட்பட பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட் புக் மற்றும் எழுதுகோல், இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சத கொடி மரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சத கொடி மரத்தில் மூவர்ண கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். முன்னதாக நெட்டப்பாக்கம் பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் வெங்கடேஸ்வர ராவ், இளைநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து மடுகரை அரசு தொடக்கப்பள்ளி, ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் சமூக சேவகரும் அறங்காவல் குழு தலைவருமான தனபூபதி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடந்த மகான் அரவிந்தரின் 152வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலிருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். தேசிய மற்றும் ஆன்மீகவாதியான மகான் அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார். புதுவையில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அவர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். மகான் அரவிந்தரின் 152வது பிறந்தநாளை ஒட்டி இன்று காலை முதல் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அவர் வசித்து வந்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். இதனை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரவிந்தரின் பிறந்தநாளை ஒட்டி ஆரோவில் சர்வதேச நகரில் உள்ள மாத்திர் மந்திரியில் கூட்டு தியானமும், ஆம்பி திரையரங்கில் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை போன் ஃபயர் எனப்படும் தீ மூட்டி கூட்டு தியான நிகழ்வும் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டினர், ஆரோவில் வாசிகள், பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த போன ஃபயரின் போது மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததாக பக்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் சுதந்திர தினத்தை போற்றிடும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் சுதந்திர தின விழாவை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி மோட்டார் சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சுதந்திரத்தை போற்றும் வகையிலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பைக் பேரணி நடைபெற்றது. பேரணியை புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி, மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், BMC கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேரணியை பைக் ஓட்டி வழிநடத்தி சென்றனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் துவங்கிய இந்த பேரணியில் 2000க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியை ஏந்தி பைக்கில் பேரணியாக சென்றனர். செல்லும் வழிகளில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் கோட்டுச்சேரியில் துவங்கிய பேரணியானது மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சென்று திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் நிறைவு பெற்றது. பேரணியின் நிறைவில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னி வளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின்படி வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினார்கள். புதுச்சேரி ஆன்மீகம் தேசியம் சார்ந்த பகுதி என்றும் இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மீன்வளத்துறை, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இல்லம்தோறும் மூவண்ண தேசிய கொடியேற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே நடந்த இந்த நிகழ்வில் கடலில் சுமார் 40 படகுகளில் தேசிய கொடிகள் ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. இதை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய கொடி பறக்க விசைப்படகுகள் காந்தி சிலை திடல் வரை கடலில் அணிவகுத்தன. பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஆளுநரின் தனி செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கரையில் இருந்த வண்ணமே தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தும் அசைத்தும் படகுகள் அணிவகுப்பினை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய கவர்னர், புதுவை ஆன்மீக தேசியம் சார்ந்த பகுதி என்றும் இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியில் மாணவ மாணவிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஜாகிர் ஹுசேன் நகர் கிளை சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. ஜாகிர் ஹுசேன் நகர கிளை தலைவர் முகமது இஸ்ஹாக் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று பேரணியை துவக்கி வைத்தார். இதில் சஹா முகமது ஆரிப் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் இந்த பேரணியானது சுல்தான்பேட்டை ஜாகிர் ஹுசேன் நகர் பள்ளிவாசல் அருகில் துவங்கி பழைய மேட்டு தெரு என முக்கிய வீதிகளை கடந்து கடைசியாக அப்துல் கலாம் நகரில் முடிவுற்றது. இதில் கிளை செயலாளர் ஹுசைன், பொருளாளர் அலாவுதீன், துணை செயலாளர் சம்சுதீன், மாணவரணி ஆதில் மற்றும் ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடந்த ஊரணி பொங்கல் விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழாவினை முன்னிட்டு நேற்று ஊரணி பொங்கல் வைத்தல் விழா நடைபெற்றது. இதில் மூலவருக்கு மோகினி அலங்காரம், ஆலயத்திலிருந்து குதிரை புறப்பாடு, மேட்டுப்பாளையம் வெள்ளம் தாங்கி அய்யனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனையடுத்து ஊரணி பொங்கல் வைத்து மேட்டுப்பாளையம் களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இரவு வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் பொற்கிளை பூரணியுடன் சிவவாத்தியங்கள் முழங்க சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எம்எல்ஏவை பேச விடாமல் பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் தடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு புதுச்சேரியில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்றார். மேலும் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் சுமார் 32 மணி நேரத்திற்கு மேலாக பெண் மருத்துவர்கள் பணிபுரிவதாகவும் அடிப்படை வசதிகளான தனி கழிப்பிடம் மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளதா என ஆராய மருத்துவ கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என தெரிவித்த பாஜக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என்று கூறிய அவர், 15வது முறையாக சட்டப்பேரவையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்றார். சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் செயல்பட்ட அட்டவணை இனத்தை சேர்ந்த ராஜவேலுவை பேச விடாமல் உத்தரவிட்டதோடு சட்டசபை மரபுகளை காப்பாற்ற வேண்டும் என பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வம் பேசியது கண்டனத்துக்குரியது என்றும், பல்வேறு மாநிலங்களில் அட்டவணை இனத்தை சேர்ந்த மக்களை மோடிக்கு ஆளும் பாஜகவின் செயலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்.